தலை சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் காமராஜ் அவர்கள் ஒரு சகாப்தம். தலைவர் காமராஜ் அவர்கள் இல்லை என்றால், அவர் பிறக்கவில்லை என்றால் தமிழகத்தில் இத்துணை வறட்சியை நாம் பார்த்திருக்க முடியாது என்பதை நாம் எல்லோரும் உணர்வோம். இன்றைக்கு நானாகட்டும், நண்பர் சொல்லப்பிறந்தேகட்டும், நண்பர் அழகிரியாகட்டும், தனுஷ்கோடியாகட்டும், இன்னும் மேடை இருக்கிற எத்தனை தலைவர்களும் நண்பர்களும் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லுவோம், அவர் எல்லோரையும் படிக்க வைத்தார். உருவாக்கப்பட்டவர்கள் நாம் என்பதிலே நமக்கு ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும். தமிழகத்திலே தலைவர் காமராஜ் அவர்கள் 9 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்திலே சிறையிலே வாடி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர். எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வரலாறு படைக்கிறார்கள். அதிலே தலைவர் காமராஜ் தனித்துவம் பெற்றவர்கள் என்பதை தமிழகமும் இந்தியாவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் தலைவராக, தமிழ்நாடு முதலமைச்சராக, ஏன் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தலைவர் காமராஜுடைய காலம் என்பது இந்திய சுதந்திர வரலாற்றில், இந்திய தேசிய வரலாற்றில் ஒரு மகத்தான தருணம் என்பதை நாம் பெருமையோடு பார்க்க வேண்டும். தலைவர் காமராஜரை பற்றி நிறைய பேச வேண்டும். ஆனால் நம்முடைய நண்பர் மாநில காங்கிரஸ் தலைவர் அடுத்து ஏரோப்ளேனை பிடிக்கணும், நாளை காலையில் சனி இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்கு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டு திட்டத்தை அன்னை சோனியா காந்தியின் தலைமையிலான வழிகாட்டு அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் அரசு, இந்தியா முழுவதும் 11 கோடி குழந்தைகள் இன்றைக்கும் உணவு சாப்பிடுகிற, மதிய உணவு சாப்பிடுகிற உன்னதமான திட்டத்தை காங்கிரஸ் தலைவி அன்னை சோனியா காந்தியும் நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் நண்பர் சிதம்பரம் அவர்களும் இந்தியாவிலே கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை நம்முடைய தலைவருக்கு நாம் காட்டின காணிக்கையாக அதை பார்க்க வேண்டும் என்பதை இங்கே பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், சிறுபான்மை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தலைவர் காமராஜுடைய ஆட்சிய பணி என்பது மகத்தானது. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்தியா அரசியல் சட்டத்தை வகுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், பண்டித நேரு அவர்கள், நம்முடைய மாபெரும் தலைவர்கள் உருவாக்கிய மாபெரும் சாசனம் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை தமிழ்நாட்டில் இருந்து வந்த குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, தந்தை பெரியாருடைய கோரிக்கை, அண்ணாவுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கையை இந்திய பிரதமர் நேருவிடத்திலே முதல்ல சொன்னவர் நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அதன் காரணமாகத்தான் முதல் அரசியல் சட்ட திருத்தம் இந்தியாவிலே வந்தது. அந்த திருத்தம் பின்தங்கிய மக்கள் முன்னேற்றத்திற்காக, பின்தங்கிய மக்களை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்றைக்கு முதலிடம் பெறுகிற வழக்கு செயல்படுத்துகிற அந்த திருத்தத்தை கொண்டு வந்த வரலாற்று நாயகன் தலைவர் காமராஜ் அவர்கள். அவர் கொண்டு வந்த திருத்தம் தான். அதற்கு பிறகு மண்டல் கமிஷன், அதில் 27 இடஒதுக்கீடு, அதை மீண்டும் இந்தியாவிலே தலைவர் நரசிம்மராவ் தலைமை இருக்கிற போது, நான் அமைச்சராக இருக்கிற போது மீண்டும் தலைவர் காமராஜருடைய கனவான அந்த திட்டத்தை இந்தியாவில் நிறைவேற்றிய பெருமை இந்திய தேசிய காங்கிரசுக்கு உண்டு. அந்த மகத்தான தலைவன் வழி நடப்போம், தலைவர் காமராஜ் வழியை பின்பற்றுவோம். தமிழகத்திலே நல்லாட்சி வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்று நாம் பேருக்கு போராடுகிற எல்லா நேரங்களிலும் தலைவர் காமராஜரை புறந்தள்ளி ஒரு காரியம் நடக்காது. நான் தமிழ்நாடு தலைவர் இருக்கிற போது முன்னாள் முதலமைச்சர் மனு கலைஞரிடத்திலே குறிப்பிட்டு ஒரு வேண்டுகோளை வைத்தோம். தலைவர் காமராஜருடைய பெயரிலே 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அரசு ரீதியாக, சட்ட ரீதியாக அவருக்கு விழா எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஏற்று அடுத்த நாளே உத்தரவு பிறப்பித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழக பள்ளிகளில், கல்வி நிலையங்களில் தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் கல்வி வளர்ச்சி என்ற பெயரிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவரையும் இன்றைக்கு நன்றியோடு பார்க்கிறோம். எனக்கு முன்னாலே நண்பர் அழகிரி குறிப்பிட்டதை போல தலைவர் காமராஜர் வழியிலே இன்றைக்கு தமிழக முதல்வர்
காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதை இன்றைக்கு விரிவுபடுத்தியிருக்கிறார். அதிலே நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை அழைத்து அந்த விழாவிலே அங்கே சிறப்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்கார தலைவர் உயர்த்தி காட்டுவோம். தலைவர் காமராஜ் கண்ட கனவை தமிழ் நிறைவேற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த்.